உனை நினைந்தார்க்கு ஒரு துன்பம் இல்லையே, உனை மறந்தோர்க்கு ஒரு நாளும் இன்பம் இல்லையே. சரணமையப்பா. ஆனந்த் நீயா? ஆனந்த் இல்ல, இப்ப நான் சாமி ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கேன். என்னால நம்பவே முடியலையப்பா. வால்மீகி திருந்தினார், ராமாயணம் பிறந்துச்சு. அருணகிரி திருந்தினார், திருப்புகழ் பிறந்துச்சு. இப்ப நான் திருந்திருக்கேன், உங்க புகழ் கொடிகட்டி பறக்க போகுது. ஆனந்த், கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நீ திருந்தினா காசிக்கு வர்றதா வேண்டுதல் வேண்டிக்கிட்டு இருக்கேன். அதை நிறைவேற்ற நாளைக்கே நான் காசிக்கு புறப்படுறேன். ஆண்டவா. ஐயப்பா ஐயப்பா, என் அப்பனை கொஞ்சம் திருத்தப்பா. ஐயப்பா ஐயப்பா ஐயப்பா, என் அப்பனை கொஞ்சம் திருத்தப்பா. அத்தா மாப்பிள, இன்னைக்கு நாங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். இன்னைக்கு எங்களுக்கு இறந்த நாள். இறந்த நாளா? ஆமா, எங்களை வாழ்த்தி ஒரு பாட்டு பாடுங்க. வாழ்த்தி பாடணுமா? Happy death day to you, happy karmandra day to you, happy elevu day to you. हम आपके हैंड हूं, दुल्हन हमसे जाएंगे. என்னது இதெல்லாம்? Thank you னா ஆவி லாங்குவேஜ்ல சொல்றேன். தெரிஞ்சது. இருக்கிற லாங்குவேஜ்க்கு இந்தியாவுல அடிச்சுக்கறானுங்க. இதுல ஆவி லாங்குவேஜ் வேறயா? அக்கா, மாமா பசியோட வந்திருக்கார், சோறு போடுக்கா. போடுறதா? நம்ம வீட்ல எப்பவுமே பஃபே சிஸ்டம் தான். என்னது? பஃபே சிஸ்டமா? எஸ், అక్కడ చూడు బావా. ఎక్కడా? இதான் பஃபே சிஸ்டமா? அது என்னது டம்ளர்ல செவுப்பா? பிளட் ஜூஸ். பிளட் ஜூஸா? ஏ குரூப்பா பி குரூப்பா? ஆட்டு ரத்தம், மாட்டு ரத்தம், மனுஷ ரத்தம் எல்லாத்தையும் கலந்து காக்டெயிலா வச்சிருக்கேன். பிளட் ஜூஸ் சாப்பிடுங்க தான். அடி பாவி, பேண்டா குடிக்கிற மாதிரி பிளட்ட குடிக்க சொல்றியே. அம்மா பேயம்மா, இன்னைக்கு நான் விரதம். என்னது? இன்னைக்கு தான் பேமெண்ட் வாங்குனேன், அதுக்குள்ள டமால் புடிங்கற. கல்யாணம் ஆயிடுச்சுல, சம்பளத்தை பொண்டாட்டிக்கிட்ட தான் கொடுக்கணும். எங்க கொடுக்க விட்ட? அதுக்குள்ள தான் புடிங்கிட்டியே. பேய வாங்குனேன், பிசாசு கிட்ட கொடுத்துட்டேன். இதான் பேய் அடிங்கறதா? செருப்பாலடி டா ஹை கஹானா பியார் ஹை டி போட்ட டர் ஆயிடுவேன். இவ லாங்குவேஜ்க்கு ஒரு தனி டிக்ஷனரி போடணும் போல இருக்குடா. ஏயா, என்ன பார்த்தா உனக்கு அழகா தெரியலையா? நல்லா அழகா தான் இருக்கற. என்ன ஒண்ணு, மூக்கு கொஞ்சம் சப்பியா இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் நீட்டா இருந்தா ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருப்ப. மூக்கு நீட்டா இருக்கணும், அவ்வளவுதானே. ஆக்கிட்டா போச்சு. ஆக்கிட்டா போச்சா? அம்மா பேயம்மா, இந்த கொக்கு மூக்குக்கு அந்த சப்பு மூக்கே பெட்டர். பழைய மூக்குக்கே திரும்பிடுமா? இது ஓகே மூக்கு. ஐயோ, ஆவிகிட்ட தப்பிக்க நினைச்சு பேய்கிட்ட மாட்டிக்கினே. எல்லாரும் அடுப்புல விறகு வச்சு எரிப்பாங்க, இவ காலை வச்சு எரிக்கிறா. நெத்திலி வறுத்து குடுறீனா தேளை வறுத்து கொடுக்குறா. கேட்டா தேள் 65ன்றா. வர வர நம்ம இடம் விட்லாச்சாரிய படம் மாதிரி ஆயிப்போச்சு. இந்த எனக்கா? தேங்க்ஸ். தேங்க்ஸ் எதுக்கு? பொக்கே கொடுத்தீங்களே அதுக்கு தான். முண்டம். இது பொக்கே இல்ல, மலர் வளையம். செத்தவங்க சமாதியில வைக்க. செத்துட்டாங்களா? யார் செத்தாங்க? யார் சமாதியை சொல்றீங்க? ஆனாவுக்கு அடுத்தது யாரு? என்னங்க நீங்க ஏதோ 4 பேர் கூட சேர்ந்து கட்டு போட்டுன்றதுக்காக ஆனா அவன கூட மறந்து போயிடு. சொல்றேன் கேளுங்க. ஆனா அவனா ஈனா ஈனா இங்கிலீஷ்ல சொல்லுமா? ஏன்னா பி என்ன சி என்ன டி. போதும் நிறுத்து. அவனால் ஆரம்பிக்கிற பேரு தான். அவருக்கு தான் இந்த வளையம். என்ன வர வர ஆவி விடுதலை சொல்லிட்டு போகுது. விட்டா குரோர்பதி புரோகிராம் நடத்தும் போல இருக்கு. அவனால யாரு? ஆனந்த். ஆனந்த், உன் கண்களிலே நான் எப்பொழுதும் ஆனந்த கண்ணீர் தான் பார்க்கணும்னு நினைச்சேன்டா. ஆனா இப்போ ரத்த கண்ணீரை பாத்திரம் போல இருக்குடா. ஈஸ்வர், டேய் ஈஸ்வர். என்னம்மா எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு இருக்கேன்ல? உன் ஃப்ரெண்ட் ஆனந்தோட அப்பா செத்து போயிட்டாரேண்டா. இது பேப்பர்ல போட்டுருக்கு பாரு. பாவம், காசிக்கு போனவர் கால் தவறி தண்ணியில விழுந்து செத்துட்டாரு. அவர் பணத்தை பாக்குற பாக்கியம் கூட பிள்ளைக்கு கொடுத்து வைக்கலையே. அம்மா, இந்த விஷயத்தை நான் உடனே ஆனந்த் கிட்ட போன் பண்ணி சொல்றேன். வேண்டாப்பா, இந்த விஷயத்தை போன்ல சொன்னா அவன் தாங்க மாட்டான். நாமளே நேர்ல போய் ஆறுதல் சொல்லலாம். சரி பாப்பா. வா வா. நோ. என்னப்பா பண்றது? உங்க அப்பாவோட விதி இப்படி முடியணும்னு இருக்கு. அதை யாரால மாத்த முடியும்? மேற்கொண்டு ஆக வேண்டிய காரியங்களை போய் பாருப்பா. மேற்கொண்டு ஆக வேண்டியதுன்னா செத்து போனவரோட ஆத்மா சாந்தி அடையறதுக்கு சடங்குகள் பண்ண வேண்டாமாப்பா? அம்மா, அதெல்லாம் இப்ப எதுக்குமா பண்ணோம்? என்னப்பா இப்படி கேக்குற? அவர் ஆத்தோட போயிட்டா உறவு அத்தோட போயிடுமா? உள்ள செய்ய வேண்டிய கடமைய இவ செய்ய வேண்டாமா?
சூர்யாய எதன்னம சூர்யாய ஸ்வாகா மங்களாய எதன்னம மங்களாய ஸ்வாகா அங்காராய எதன்னம அங்காராய ஸ்வாகா புதாய எதன்னம புதாய ஸ்வாகா. தர்ப்பணம் பண்றவாள்லாம் முன்னாடி வாங்க. என்னது ஐயப்ப மாலையை போட்டு அப்படியே தர்ப்பணம் பண்ண வந்திருக்கேனே? அது ஒரு சின்ன வேண்டுதல். உங்க தோப்பனார் காலமாயிட்டார், இன்னும் மாலையை கட்டாம இருக்கிற, பெரிய அபச்சாரம். முதல்ல மாலையை கட்டாம்பி. இங்க வர்றாம்பி, முதல்ல இதெல்லாம் கழட்டி வச்சுட்டு ஸ்நானத்தை பண்ணிட்டு வா. என்னப்பா என்னாச்சு? ஆத்தா வேற சொல்லி ஊரையே பத்திட்டு இருந்தா. இவன் எங்கே அடிச்சு கொன்ற வேண்டியதானே? ஆத்தா யாராவது கிட்டத்துல வந்தீங்க, நடக்கிறதே வேறடா. என்ன ஓட விடுங்கடா, கிட்டத்துல வராதீங்கடா. ஒரே குத்தா குத்தி விட்டா இப்படிடா. ஆறு மாசமா மழை இல்ல, சகார பாலைவனமா இருந்த இடத்த சக்குன்னு ஒரு ஊத்து குத்துற தண்ணி வந்துருச்சு. ஆத்தா ஆத்தா, உன் மகிமையே மகிமை ஆத்தா. ஊத்து இருக்கிற இடத்த காட்டி கொடுத்துட்டியா ஆத்தா? ஆத்தா, படையப்பா படம் பார்க்க வந்தது நீயே, உண்டியல்ல வந்து விழுந்தது நீயே, இன்னைக்கு ஊத்து தண்ணிய காட்டுறது நீயே, எங்க நிரந்தர ஆத்தாவும் நீயே. அட பரிதாபங்களா, கார்பரேஷன் குழாய் கீழே போறது தெரியாம குத்தி விட்டேன். தண்ணி பீச்சி அடிச்சுக்கிட்டு வருது. கார்பரேஷன் காரங்க பார்த்தாங்கனாக்க எனக்கு ஃபைனே போட்டுருவாங்க. ஆனா இவனுங்க என்னடானா என்ன மறுபடியும் ஆத்தா ஆக்கிட்டாங்களே. என்னமோ ஆத்தா தண்ணி உருவத்துல வந்து என் உயிரை காப்பாத்திட்டா. கொஞ்ச நாளைக்கு இப்படியே ஓட்டுவோம். தக தகிட தக தகிட ஜூனியர் ஆத்தா. ஈஸ்வர், ஈஸ்வர். யாரு? நான் தான். எஸ் அங்கிள். அங்கிள் நீங்க உயிரோட இருக்கீங்க? என்னப்பா சொல்ற? எனக்கு என்ன, நான் நலத்தனா இருக்கேன். காசுக்கு போயிருந்தேன், திரும்பி வர வழியில உன்னை பார்த்து தீர்த்தம் கொடுத்துருப்பாங்கன்னு வந்தேன். அங்கிள் நீங்க இறந்துட்டதா பேப்பர்ல செய்தி வந்து அதை நம்பி ஈமச்சடங்கு செய்ய போன இடத்துல ஆனந்த் ஆனந்த் தண்ணியில மூழ்கி செத்துட்டான். அங்கிள் அங்கிள் நீ சொல்றது உண்மையா? நான் சொல்றது எல்லாமே உண்மை அங்கிள். முதல்ல நான் இந்த நியூஸ பார்க்கல. எங்க அம்மா தான் பேப்பர்ல பார்த்துட்டு என்கிட்ட சொன்னாங்க. உங்க அம்மா எங்கப்பா? லட்சுமி அம்மா, லட்சுமி அம்மா. நீங்களா? அநியாயமா ஒரு பையன் சொல்லி என் புள்ளை கொல்லிட்டீங்களே. நான் போய் சொல்லலைங்க, பேப்பர்ல நியூஸ் வந்திருக்கு. அந்த பேப்பர் எனக்கு பாப்போம். பாருங்க. யுவர் ஆனர், நடந்தது பேப்பர்ல பாத்தீங்களே. ஒரு ஜட்ஜா இருந்து சொல்லுங்க, நான் உங்க பிள்ளைய பழி வாங்கினது தப்பா? இல்ல தாயி, இல்ல. தப்பு செஞ்சவங்களை தண்டிக்கிறது தான் தர்மம். நீ தர்மத்தான் பண்ணியிருக்க, தர்மத்தான் பண்ணியிருக்க. டேய், ஏன்டா இப்படி டால்பி ஸ்டீரியோ மாதிரி வாயை பொளக்கற? நான் தானே தொட்டேன். தொடர்றத கொஞ்சம் சொல்லிட்டு தொடரா. ஆளுக்கும் ஆவிக்கும் வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது. கால் இருக்கா?
ஷூவே இருக்கு. ஏன்டா அப்படி பயந்து பயந்து சாகுற? பின்ன ஆத்துல குளிக்க போன ஆனந்தம் ஆத்தோட போயிட்டான். வர வர பாத்ரூம் போறது கூட பயமா இருக்குடா. பைப் வழியா பாம்பு வந்துரும் போல இருக்கு. நீ சொல்றது நிஜம்தான்டா. நான் எதுக்குமே பயப்படாத கேரக்டர். அஜய் ஆனந்த் இறந்ததுக்கு அப்புறம் எனக்கே கொஞ்சம் பயமா தான்டா இருக்கு. அஜய் ஆனந்த் அடுத்தது நான் தான்டா, நான் தான். அது எப்படி சொல்ற? பின்ன யோசிச்சு பாரு. டேய், அது ஆத்திச்சூடி படிச்ச பேய்டா. அகரவரிசையிலே கொண்டுட்டு வருதுடா. அஜய் ஓ ஆனந்த் இன்பசாகரன் நான் தான்டா. ஈஸ்வர் இப்படின்னு தெரிஞ்சுதான் நான் அவ யாருன்னு பேர் வச்சிருந்திருப்பேன்டா. டேய் என்ன எப்படியாவது காப்பாத்து. டேய் 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 அழாதடா, அழாத. நான் இருக்கேன்டா, நான் இருக்கேன். நீ இருப்ப, நான் இருப்பேனா? நாம ரெண்டு பேருமே இருப்போம். இந்த பாரு, நான் சொல்றத கேளு. இத அடக்கிறதுக்கு அபூர்வ சக்தி படைச்ச ஒருத்தன் இருக்கான். யாரு? நம்மள கழுகுமலை கூட்டு போனானே, அவன் தான்டா. அந்த கழுக வச்ச இந்த பாம்போட ஆட்டத்தை பினிஷ் பண்ண. அப்பா, சிட்டி லிமிட்ட தான ஹோட்டல், 8வது மாடி, 5 ஸ்டார் ஹோட்டலுக்கெல்லாம் வில்லேஜ் பேக் வழி தெரியாது. ஐ ஆம் சேஃப்டி. என்ன சார் சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேணாம்ப்பா, பசி இல்ல. பால் மட்டும் கொடு. உங்களுக்கு நாளைக்கு தானே பால். நாளைக்கு பாலா? என்ன இன்னைக்கு செத்த நாளைக்கு பால் மாதிரி சொல்ற? அதெல்லாம் வேணாம். சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருந்தா சொல்லு. குரல் இல்லாத பொரி, பாக்கு இல்லாத வெத்துல, முன்னாடி கட்டித்தம் கூட ஒரு கோழி குஞ்சு. 16வது நாள் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வச்சு படைச்சிருவோம் சார். என்னையா சொல்ற நீ? சார், நம்ம ஹோட்டல்ல கருமாதி சாப்பாடு ரொம்ப ஸ்பெஷல் சார். வந்துட்டானுங்க. வந்த உடனே கருமாதி பாலுன்னு. டிவியாவது பாப்போம். என்னடா இது, இதுலயும் சங்கு ஊதுறான் சார். யாரியா நீ? பார்த்தா தெரியல, கார்பன்ற. என்ன வேணும் உனக்கு? படுங்க சார். எது? சும்மா படுங்க சார். எதுக்கு படுக்க சொல்ற? இத பிடிங்க. எதுக்கு? தலைக்கு மேல பிடிங்க சார். என்னயா பண்ற நீ? 6. சரி, அந்த பக்கம் பிடிங்க சார். அந்த புடிச்சிட்டேன். பக்கம் பிடிங்க சார். அதான் புடிச்சப்பா. 6க்கு 4. ஓகே. என்ன அளக்குறீங்க? புதுசா ஏதாவது கட்டில் பண்ண போறீங்களா? இல்ல பணப்பொட்டி ஏதாவது? இல்ல, சவப்பெட்டி செய்ய போறேன். சபை பொட்டியா? உனக்கு தான் ஆர்டர் வந்திருக்கு. எது? ஆர்டர் வந்திருக்கா? எவன் ஆர்டர் கொடுத்திருப்பான்? நம்ம கதையை டிசார்டர்ல போயிட்டு இருக்குது. இது வேற அடிக்கடி பயமுறுத்திக்கிட்டு பேசாம படுத்துக்குவான். ஏப்பா, கனவுலையாவது சங்கு ஊதாம இருக்கணுமே. என்னயா இது? தெரியல. பார்சல் யார் அனுப்பிச்சது? கொரியர் சர்வீஸ்ல இருந்து வந்திருக்கு. என்ன இருக்குதுல? பிரிச்சு பாரியா. வர்றவெல்லாம் இந்த ஹோட்டல்ல ஒரு மாதிரியாவே இருக்கானுங்களே. மலர் வளையம். ஐயோ, ஆவிக்கு நம்ம இருக்கிற அட்ரஸ் எப்படி தெரிஞ்சு போச்சே? ஐயோ, இது வேற சிம்பாலிக்கா சங்கூதி காட்டுது. இனிமே நம்ம இங்க இருக்க கூடாது. இப்பவே எஸ்கேப் ஆயிடுறேன். என்னாச்சு? அனகொண்டா தும்முற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஐயோ, என்ன ஜல் ஜல் சத்தம் கேக்குது? ஆவி பரதநாட்டியம் ஆடுதா? பூம்பு மாடு புல்லு மேய வந்த மாதிரி தெரியலையே. ஏதோ ஃபுல்லா அடிச்சிட்டு மப்புல நிக்குது. என்ன மாட்டு நெத்தில செத்தவன் தெரியுறா? ஐயனாரு, இங்க நம்ம ஒளிச்சுக்கலாம். ஐயனாருப்பா,
என்னது சுவிட்ச் போடாம லைட் எரியுது? छोटी से बात प्रियतमा, शोले शालीमार जिगरी दोस्त, इनमें हम किसी से कम ही नहीं. என்ன ஏன் ஐட்டத்தை நீ உருவிட்ட? பேய் லாங்குவேஜ்ல பேசுற? பாவி ஆயிருந்தனா ஆவி ஆயிட்டேன். ஒரு அப்பாவி பொண்ணை கொன்னதுக்கு எனக்கு இந்த தண்டனை. இடுப்புக்கு கீழே வால் மாதிரி தான் இருக்கு. அப்ப நீ நிஜமாலுமே ஆவிதான். ஏன் தான் எப்ப நீங்க ஆவியானீங்க? இப்பதாம்மா செத்து சுட சுட ஆவி பறக்க ஆவியா வந்துட்டேன். ஆவியா இருந்தனா ஒரு மனுஷனை இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணினேன். இப்ப ஆவிக்கு ஆவி சரியா போச்சு. அப்பாஜி தம்பிஜி ஆவி கிட்டப்ல மாறிடுங்க, நாம நம்ம லோகத்துக்கு போயிடலாம். ஏம்மா நாம இந்த பூலோகத்துக்கு பையம்மா. டாடா. ஆவி அடக்குற அபூர்வ சக்தி உங்ககிட்ட இருக்கு நம்பி தானே உன்னை இங்க கூட்டு வந்தேன். இப்ப என்ன ஆச்சு? அநியாயமா என் ஃப்ரெண்ட் இன்ப சாகரன் செத்து போயிட்டான். அவனை உன்னால காப்பாற்ற முடியலையே. சாமி அவன் ஆவி அடிச்சு சாவல, ஐநாறு கோயிலுக்கு செத்து கிடக்கான். என்னமோ நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கும்? பாரு வெறுப்பேத்தாத. என்ன நடந்தது என்ன கேக்குறியா? உங்ககிட்ட மந்திரமும் கிடையாது, ஒரு மண்ணு கிடையாது. டோட்டல் வேஸ்ட். முதல்ல இடத்த காலி பண்ணியா. சாமி சாமி இந்த மகுடிக்காரனை பத்தியா மட்டமா பேசுற? நான் யாருன்னு காட்டுறேன். ஏங்க என்ன பார்த்து பயப்படுறீங்க? சிரிக்கிற பொண்ணைய சீர்ற பாம்பை நம்பாதேன்னு சொல்லுவாங்க. என் தலையெழுத்து ரெண்டும் சேர்ந்து எனக்கு பொண்டாட்டியா வாச்சிருக்கு. பின்ன பயப்படாம என்ன பண்ணுவாங்க? என்ன மன்னிச்சிடுங்க. இது வரைக்கும் என்னென்னமோ நடந்து போச்சு. இப்ப என்ன விட்டு அந்த கெட்ட ஆவி போயிடுச்சு. இனிமே உங்களுக்கு நல்ல பொண்டாட்டியா இருப்பீங்க. சரி சரி எழுந்துரு. பொண்டாட்டி உருவத்துல பாம்பாட்டி. எனக்கு மந்திர சக்தி இல்லைன்னு சொன்னிய சாமி, உருமாற சக்தி இருக்குன்னு நிரூபிச்சிட்டேன் பாத்தியா? ஐயோ இவ்வளவு சக்தி வச்சுக்கிட்டு அந்த பாம்பை விட்டு வச்சிருக்க. கவலைப்படாத சாமி, நாளைக்கு கள்ள பஞ்சாங்கனி மந்திரத்தை உபயோகப்படுத்துறேன். அந்த பாம்பு படுற மாட்ட பாரு சாமி.
வருக வருக பாம்பரசியே வருக, உனது வாழ்நாளின் இறுதி நாளை காண வருக. அமரே, கொல்லிமலையில வேணா நீ பாம்பா இருக்கலாம், ஆனா இந்த கழுகு பாறையில வெறும் புள்ள பூச்சி தான். இப்ப என்ன நடக்குது பாரு. நாகேஸ்வரி, அந்த கருட சக்தி கிட்ட இந்த நாக சக்தியை நீதாமா காப்பாத்தணும். இந்த மண்ணிலையும் உருவத்தை செய்யறேன். மந்திர சக்தி அழிக்க மகாசக்தி உருவாக்குறா, அவளை விடாத.